காலிஃப்ளவர் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுடுதண்ணியில் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேனுங்க. இது பியருக்கட்டும். அரைக்கிறதுக்கு பார்க்கலாம். அரைக்கிறதுக்கு வந்து 4 பச்சை மிளகா, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க. அப்புறம் மல்லித்தலை வந்து நல்லா ஒரு கைப்பிடி வர மாதிரி எடுத்துக்கலாம். அதே மல்லித்தலை போட்டாச்சுங்க. இப்போ புதினா தலையும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்டாக நல்லா அரைச்சாச்சுங்க. இதே காலிஃப்ளவர் இப்படி சேர்த்திக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ காலிஃப்ளவர் அதுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்து எனக்கு கிறிஸ்பியாக இருக்கும். 65 மசாலா நீங்கள் எவ்வளோ காலிஃப்ளவர் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துறேங்க. தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. நல்லா அரைச்சிருக்கிறவங்க பார்த்துட்டு தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த அளவுக்கு தண்ணியே விடல, அதுவே அளவு சரியாக இருந்துச்சு. எண்ணெய் காஞ்சதுன்னு போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, போட்டு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன்